வணக்கம். மற்றொரு காணொளி பதிவில் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள்ல இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொளி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். அதுல குறிப்பாக கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை தொடர்புல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பாதாளுலக கும்பலினுடைய தலைவர்கள் தொடர்பிலான செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அதில் இவர்கள் இந்த கொலை சம்பவத்தோடு மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் ஒரு போதைப்பொருள் கடத்தக்கூடிய நபர்களாகவும் போதைப் பொருளை உற்பத்தி செய்து விநியோகிக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில தான் இவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில பார்க்கிற போது இன்றைய நாள்ல மிக முக்கியமான 2 நபர்கள் மீதான ஒரு வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது தெம்பிலி லகிரு மற்றும் பேகோ சமன் என்று அழைக்கப்படுகின்ற பாதாளுலக குழுவினுடைய தலைவர்கள் தான் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வழக்குக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இந்த பாதாளுலக குழுவினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இதே நேரத்துல இந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்கள் இந்த சட்டத்தினூடாகத்தான் விசாரணைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னராக பார்க்கிற போது அவர்கள் இந்த சட்டத்தினூடாக தடுத்து வைக்கப்பட்டு அவர்கள் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகிய 2 குற்ற பிரிவுகளின் கீழ் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒரு குற்ற கும்பல்களுடைய தலைவர்கள் என்று சொல்லி இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுல இந்த கெகல் பத்ர பத்னி அவர்தான் இந்த ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள குற்ற கும்பல்களுடைய தலைவர் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு அது வந்து தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை போலீசார் மற்றும் ஜகார்த்தா காவல்துறையினுடைய சிறப்பு குழு இணைந்துதான் இந்த ஒரு விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இதே நேரத்துல இந்த கெகல் பத்ர பத்னி மற்றும் கமாண்டோ சலிந்த மற்றும் நிலங்கை ஆகியோரை விசாரிக்க வடக்கு குற்றப்பிரிவு அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று முதல் இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது ஏற்கனவே இவர்கள் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெகோசமன் மற்றும் தெம்பிலி லகுரு ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல அரசியல்வாதிகளுக்கு பணத்தை அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நேற்றைய தினமளவில் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த தங்களுடைய எஜமான்களான இந்த அரசியல்வாதிகளுக்கு இவர்கள் தங்களுடைய பணத்தை வாரி வழங்கி இருப்பதாக கூடத்தான் நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரி அறவிடுவது போல மாதம் மாதம் பணம் பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவே சில அமைச்சர்கள் மாதம் மாதம் அவர்களுக்கு வீட்டுக்கும் அழைத்தும் அதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றுக்கான அனைத்து தகவல்களும் கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த திட்டமிட்ட கும்பல்களும் தங்களுடைய அரசாங்கத்தை போன்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டிலையும் அதற்கான ஒரு நிழல் அரசாங்கம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படியான ஒரு அரசாங்கம் தான் இவர்களிடத்து, அதாவது இந்த பாதாள உலக கும்பல்களுக்கும் அப்படியான ஒரு அரசாங்கம் இருந்திருக்கிறது என்றுதான் நேற்றைய தினமளவில் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த சட்ட ரீதியிலான இராணுவத்தினரால ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் அதிகாரிகளும் இவ்வாறாக விநியோகத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் தங்களுக்கு தெரிய வந்திருப்பதாக கூட நேற்றைய தினமளவில் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமன்றி இவற்றை ஒழிக்க வேண்டிய அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி இருப்பதாகத்தான் ஜனாதிபதி கூறியிருந்தார். அது மட்டுமன்றி இந்த போலி கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்கள்ல அவர்களுக்கு அவ்வாறு போலியான அனுமதி பத்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல கடவுச்சீட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த குற்ற கும்பல்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாதாள உலக அரசாங்கத்தை கூட உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். அவர்களினாலதான் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது, வர்த்தகர்களுடைய கொலை பதிவாகி இருக்கிறது, கொள்ளை சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி கிட்டத்தட்ட நாட்டுல வந்து பெரும்பாலான, அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து, அது போலீஸ்
அதிகாரிகளாக இருக்கட்டும், இராணுவத்தினராக இருக்கட்டும், இல்லாட்டி சட்டத்தை இயற்றக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்களிடமிருந்துதான் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இவர்கள் ஊடாகத்தான் அவர்கள் இவ்வாறாக செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த 50 வீதமான போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான விடயங்கள் இலங்கையில் நடைபெற்ற விடயங்களுக்கு இவர்களுக்கு நேரடியாகவே தொடர்பு இருப்பதாகத்தான் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். எனவே இதற்கு எதிராக தங்களுடைய அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறது, இந்த குழுக்களை ஒழிப்பதற்கான தீவிர முயற்சியில இறங்கி இருப்பதாக சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் மிக முக்கியமான செய்தி இன்றைய நாள்ல வெளிவந்திருந்தது. அதாவது இந்த சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த சம்பத் மெனம்பேரி இன்றைய தினம் நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கின்றார். இதுதான் இன்றைய நாள்ல மிக முக்கியமான செய்தியாக இடம்பெற்றது. என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர் கடந்த காலங்களாகவே தேடப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த மூலப்பொருட்களை உள்ளடக்கிய 2 கொள்கலன்கள் மறைத்து வைத்திருந்தமை குற்றச்சாட்டுல தான் இவர் தேடப்பட்டு வந்திருந்தார். அந்த நிலையில இவர் இன்றைய தினம் நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கின்றார். இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். எனவே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏனைய பல அரசியல்வாதிகளும் எதிர்காலத்துல கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.